ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாட வந்திருக்காங்க. அதில் என் அக்கா வந்திருக்கா. வாங்க எப்படி விளாடுறாங்கன்னு பார்த்துருவோம். இவன் வந்து அடி வின்னானா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அக்கா வந்து வின் பண்ணானா ஷேர் பண்ணணும். ஜோஷ் வந்து வின் பண்ணானா லைக் பண்ணணும். 3 பேருமே வின் ஆகிட்டாங்கன்னா எல்லாமே பண்ணணும். சரி ஆரம்பிங்க. அடிக்காது அப்பாடி. இந்த பாருங்க கீழே அடிச்சிட்டாரு. சரியா அடிக்காங்க மேன்ஸ். மக்கள் அவங்க சரியா அடிக்காங்க. என்னதான் நடக்குதோ தெரிய முடிக்குது. பாருங்க இன்னைக்கு இங்கே நாங்கள் கோலம் போடுவோம். அங்கே போய் இல்லையா? அங்கே நின்று ஃபேன்ஸ் ஒரு கிரிக்கெட்டில் விளாண்டுருக்காங்க மக்களே. அவன் மூஞ்சியில் டைரக்டாக போகுது. நம்ம அப்படியே கேரளா சைடு அடிக்கிறோம். கிழிக்குது அப்படி. நம்மளால் அடிக்க முடியல. திருப்ப காக்கு அடிக்காங்க. ஒரு சிலம்பம் பிளேயர் தான். அங்கே பாருங்க எங்கேயோ அடிக்காரு. இந்தா நில்லு ஜோஷா இது வந்து எங்கேயாவது கீழே வந்துச்சுன்னா நீ வந்து அதை எடுத்து அப்படியே அங்கேயே இரு சரியா? ஏன் பைக்கை மட்டும் செய். ஆனால் வந்து இது பண்ண வராது. ஜோஷா வீடியோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜோஷா மேலே ஸ்பாட்லைட் அடிப்போமா? ஜோஷோட நிழல் பின்னாடி தெரியுது. அது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க. சேமாக இருந்துச்சுன்னா காக்கு வந்து அப்படியே வச்சிரு ஆடி. ஓ மக்களே இங்கே காக்கு அடிச்சிட்டாரு. இங்கே காக்கு அடிச்சு விட்டாரு. என்ன மக்களே நீங்கள் விளாடவே முடிக்குங்க. ஓப்பாடி ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி. இப்படி ரெண்டு பேரும் இப்படின்னு மாற்றி விளாண்டுருக்காங்க. சரியாக விளாடுறாங்க மக்களே. பாருங்க இப்போ வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம். வாங்க வந்து உட்காருங்க. இப்போ வந்து இப்போ வந்து 2 பேரும் இப்போ ஃபுட்பால் விளாட போகிறாங்க. வாங்க நம்ம ஃபுட்பால் எடுத்துக்கலாம். ஃபுட்பால் எடுத்தாச்சு. ஷட்டில் அங்கே வச்சுறேன். இங்கே வச்சுரு. ஷட்டில் இங்கே வச்சுரு. ஷட்டில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாங்க ஃபேன்ஸ் ஃபுட்பால் நம்ம பேஸ்கெட் பால் கணக்காக விளாட்றோம். ஷட்டில் அங்கே வைடா. ஷட்டில் அங்கே வை. இப்போ வந்து ஜெஷான்ட்ட ஒரு டீமு யார் இவன் வந்து ஒரு 5 கோல் 10 கோல் அடித்தானா சப்ஸ்கிரைப் பண்ணணும். இவன் வந்து இல்லை இவன் வந்து 10 கோல் அடித்தானா லைக் பண்ணணும். ட்ரா வச்சுனா
ட்ராவல்ஸ்னா 2 மணி வரணும். அப்படியே 2 பேருமே சொல்லியிருக்காங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா. நம்ம ஜோஷாவுக்கு வந்து நில்லுங்க, ஓடி போய் காமிச்சிருந்தேன். ஜோஷாவுக்கு அவன் அங்கேருந்து அடித்தானா இந்த லைன் எப்படி தாண்டி போயிட்டுனா அவனுக்கு கோல். அதே ஜெசாண்டோக்கு ஜோஷ் வந்து இந்த அங்கேருந்து இப்படி முன்னாடி வந்து அடித்தானா இந்த இது இப்படி தாண்டி போகணும். தாண்டி போனால் மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் அவே லைன் வந்து இந்த ஒயிட் லைனை வெளியே தாண்டி போனாலே அவே, இந்த சைடும் இங்கே இருந்தால் அவே. அவனுக்கு வந்து இங்கே வந்து இந்த லைன் இப்படி தாண்டி பஸ்னா அவே, இங்கேயும் இந்த தாண்டி பஸ்னாலும் அவே. இங்கே பாருங்கள், லைக்கு நம்ம அங்கே போவோம். இங்கே வந்து சப்ஸ்கிரைப்னாட்டு போ. சப்ஸ்கிரைப் ஓகே. மேட்ச் ஆரம்பிப்போம் ஃபேன்ஸ். இப்போ வந்து அவங்க வந்து சாப் பேப்பர் சிசர் போட்டு யார் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறாங்க பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்டார்ட். நம்ம ஜோஷ் அவர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். என்னோட பேர் போ 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 பின்னாடி போ. வா ஸ்டார்ட். பாடி கோல் அடிக்க போகிறாங்க. அவே தா வாழ்த்தா நான் தான் ஸ்டார்ட்டு தா. பத்து கோல் ஈக்குவல் ஆகிடுது. சரியா? அங்கே போய் நில்லு. பின்னாடி போய் நின்னா. ஆனால் இந்த லைன் வந்து கோல் அடிக்கும் பஸ்ஸெல்லாம் போனால் பண்ணதான் அவே. கோல் அடிச்சிட்டாரு. ஆனால் ஜோஷ் அவர்கள் ஒரு கோல் அடிச்சிட்டாரு. ஒரு கோல் அடிச்சிட்டாருன்னா ஒரு லைக்லாம் கிடையாது. லைக் 10 கோல் அடித்தா லைக் பண்ணணும். ஜெசாண்டோ அவர்கள் நில்லு. உங்கள் கருத்துக்கள் எப்படி இருக்குது? வயிறு எரியுது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பேசாதீங்க. வா ஃபேன்ஸ், நம்ம ஜெசாண்டோ அவர்கள் கோல் அடிச்சிட்டாரு. டன். உங்கள்கிட்ட ஃபுட்பால் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் கமெண்ட் பண்ணுறோம். ஃபேன்ஸ் கோல் அடிச்சிட்டாரு. அதுவும் கப்பாலே அடிச்சிருக்கேன். வா எவ்வளோ தூரம்? கோல் தூக்கி போட்டு அடிச்சாரு. கரெக்டாக இருந்தால் இந்த லைனில், இந்த 3rd லைனில் பட்டுச்சு. 2nd லைனில் பட்டுருந்துச்சுன்னா கோல் கிடையாது. நம்ம ஜெசாண்டோ அவர்கள் 2, இவர் 1 தான். 2 தானே? நீ 1. ஆமாம் இவனும் 2, இவனும் 2.
இல்லை நம்ம ஜோசா ஸ்டார்ட்டு. நாட் கோல். நம்ம ஜோஸ் அவர்கள் கோல் அடிக்கல. கோல் இல்லை. இல்லை ஜோஸா இல்லைல்ல, அவனே கோல் கீப்பராக நிற்கலாம், வரவும் செய்யலாம். நீனும் ஆனால் இங்கே பார்த்துக்கோ. அப்போ நம்ம கையெழுத்து கோல் போடலாமா? இங்கே பார்த்துக்கோ. இந்தா இங்கே ஒரு போஸ்ட் இருக்குதா, இந்த போஸ்ட்டு உள்ளுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் கையை வச்சு பிடிக்கணும். அதாவது இங்கே வந்து இந்த வண்டியிலேருந்து இங்கே வரைக்கும் கையை வச்சு பிடிச்சா கோல். கோல் கிடையாது. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல் இல்லை. கொஞ்சம் வண்டி வளர்த்துருப்பானுங்க. இன்னைக்கு நைட்டு எப்போ ஒரு நாங்கள் எல்லாம் கோலம் போடுற வீடியோ வந்து வரும், அதே நீங்கள் பாருங்கள். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைடு ஒரு கோலம் போடுவோம், இங்கே வந்து என்னோடய அக்காலாம் கோலம் போடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ நீங்கள் எங்கே இதை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எங்கள் அக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க ஆரம்பிங்க. கோல் அடிச்சிட்டாரு நம்ம ஜெசன்ட் அவர்கள். 3 கோல். டான் 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 டான். கெத்து கம்மியார் ஃபேன்ஸ். ஜெசன்டோ ஆருங்க ஃபேன்ஸ். சிக்கோ பண்ணுறாரு. சிக்கோ இதுனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது, அவங்களும் கமெண்ட் போடுங்க. ஆனால் சீக்கிரட்டாக கமெண்ட் போடுங்க, ஏன்னா நம்ம ஜோசா போய் பார்த்து விட்டுருவோம். வா டக்குன்னு வா. என் காலில் அடிக்காங்க ஃபேன்ஸ். கோல் கோல். இங்கே பாருங்க ஃபேன்ஸ், இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி இங்கே வந்துச்சு, வந்து இப்படி வந்துட்டு இங்கே வந்து 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 இப்படி வந்து இப்படி கோல் போயிட்டு நம்ம டிஆர்எஸ் எடுத்ததில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் இது கோல் தானே, இது கோல் கிடையாதா இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கிறது கோல், இது கோல் கிடையாதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பி. இது வந்து ரொம்ப லாங்காக போக வேண்டான்ட்டு ஒரு யார் 7 கோல் அடிச்சு 6 கோல் அடிக்காங்களோ அவங்களே வின்னர். யார் 6 கோல் அடிக்காங்களோ அவங்க வின்னர். நம்ம ஜெசன்ட்ட 4 கோல் அடிச்சிட்டாரு. ஜோசா 3 கோல். கிழிக்குது. இங்கே பாருங்க மக்களே, அதான் இது கோல் கிடையாது. சீட்டிங் பால் இருக்குதா? சீட்டிங் பண்ணுறாங்க. நான் போல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்பா என்ன கோல் மக்களே, 6 கோல்லாம் வேண்டாம், 5 கோல் மட்டும் வைப்போம். டைம் நிறைய ஆகுது. எங்களுக்கு போர் அடிக்குது, வர கேம் ஆடுவோம். இவர் வந்து 4 கோல் அடிச்சிருக்காரு, அவர் வந்து 3 கோல். இன்னும் நீங்கள் வெறும் 2 கோல் அடிச்சிங்கன்னா வின்னர். நான் 1 கோல் அடித்தாலே வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவர் 1 கோல் அடித்தாருன்னா வின்னர். இனிமேல் ஜோசா நல்லா விளாடுவானா பார்ப்போம். மக்களே வண்டி உடைக்கானுங்க மக்களே.
சரி விளாடுறானுங்க. அவன் அடிச்சிட்டாரு. என்னாச்சு சாய் அடுத்தாச்சு கோல் அடிக்கிறான். உங்கள் ஸ்பீச் எப்படி இருக்குது? உங்களோட கஷ்டம், உங்களோட மனசு எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் வயிறு எரின்னு சொல்கிறதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். தேஷா, உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா? சந்தோஷமாக இருக்குது, ஜெயிக்க போகிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களா வெறும் 3 கோல் அடிச்சுட்டு ஜெயிக்க போகிறீங்களா? அவன் 4 கோல் அடிச்சிருக்கான். ஆனால் நமக்கு தோக்க போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே 3, 2, 1. அவர் கோளாறு, அதனால தான் பண்ணுவேன். மக்களே இதை பாருங்க, ஜோஷோட கோலை இந்த ஜெசண்டோ பையில கோல் அடிச்சு விட்டுட்டான். அவனே கோல் அடிச்சு விட்டுட்டான். பக்கம் தள்ளுறான், கோல் கிடையாதுன்ட்டு. இப்போ வந்து 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. கோல் உண்டு மக்களே. இப்போ வந்து அவங்க 2 பேரும் பெனால்ட்டி அடிக்க போகிறாங்க. வா ஜோஷா. ஆமாம், பின்னாடி வா. நான் கஷ்டப்பட்டு அடித்தேன், 4 கோலும் வீணாயிட்டு. வா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெல்லு பக்கத்தில் அடிக்கிறான். பின்னாடி போ. எனக்கு ஃபுட்பால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சா எனக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 3, 2, 1 போடு. நில்லு. சோடியா அதை கேப்சர் பண்ண போகிறேன். கோல் கீப்பர் சரியான ஆளாயிட்டு, சரியாக எடுத்துறாங்க. நில்லு தோசை, நீ அங்கே நில்லு. தோசை நீ இங்கே வை. இங்கே இது இந்த சைடு இங்கே இன்னும் பின்னாடி ஆ சரி. இப்போ வந்து இந்த சைடும் கேப்சர் பண்ண போகிறோம். ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். மக்களே சைக்கிள் வந்துடும் மக்களே, கொஞ்சம் நில்லுங்க. 1 ஸ்டார்ட். ட்ரையலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டைரெக்டாக அடிக்கிறது. மக்களே 4 கோல். திருப்பியும் ஒரு பெனால்ட்டி. திருப்பி ஒரு பெனால்ட்டி. யாராவது ஒரு ஷூட் அடிக்கணும். ஓகே மேட்ச் ஆரம்பிங்க. வேண்டாம் பெனால்ட்டி. ஒரே ஒரு பெனால்ட்டி. சரி ஓகே, ஒரே பெனால்ட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஜோஷா தான் ஜெயிக்க போகிறாரு. எப்படியோ லைக் பின்னாடி போ. இப்போ வந்து 2 பேரும் ஈக்குவல் ஆனாங்கன்னா இப்போ வந்து அவன் மட்டும் என்னானாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் மக்களே. எனக்கு ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் 26 சப்ஸ்கிரைபர். அப்பாடி சரியான சேஃபு, பக்காவான சேஃபு. இன்னைக்கு காற்றே மரணமாக அடிக்குது. ஏன்னா நமக்கு சாதகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷன்னா ஜெயிச்சிட்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோஷா ஜெயிச்சிட்டா. இந்த சைடு வை. 2 பேருமே தோத்துட்டாலும் 2 பேருமே தோத்தாலும் ஜெயித்தாலும் பண்ணிடணும் மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவன் அவனாம் வின்னே ஆக மாட்டான். சரி ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். மக்களே 4 கோல் எடு. ஓகே மேட்ச் ஆரம்பிங்க. மக்களே திருப்பி ஒரு பெனால்ட்டி வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் பெனால்ட்டி வேணும், ஏன்னா நம்ம ஜெயிக்க போகிறது உறுதி. அதுக்கு எதுக்குலாம் மூஞ்சி எப்படி காமிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம சிக்கத்தை ஜோஷா அவருக்கு கால் ஸ்லிப் ஆயிட்டு. சரி வாங்க, இப்போ வந்து ஜெஷண்ட் அவர்கள் அடிக்க வராரு. ரெடி? மக்களே கோல் அடிச்சாங்க, பிடிக்க கூட முடியல. சரி மக்களே, நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடணும்னு நான் சொன்ன வாக்க மீறக்கூடாது. சரி பாய்.